இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய சபை ஒரு விசாலத்துக்குள்ள செல்லணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. காலேப் அவனுடைய ஒரே ஜெபம், அந்த மலைநாடு வேண்டும். ஒரே ஜெபம், மலைநாடு வேண்டும். எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணார்னா 45 வருஷம் ஜெபம் பண்ணார். எத்தனை வருஷம்? ஒரு மலைநாடு. எத்தனை வருஷம்? ஏன் மலைநாடு? அந்த மலைநாட்டில் இருக்கிற ராட்சதர்களை கண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனாங்க. ஆனால் நான் அங்கே போவேன், அதை பிடிப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த இடம். அந்த மலைநாடு எனக்கு கிடைச்சாதான் எருசலேம் கிடைக்கும், அதில் உள்ள பெத்லகேம் கிடைக்கும். என் சந்ததியில் பிறக்க போகிற கிறிஸ்து இங்கே வருவார். என் சந்ததியில் பிறக்கிற அந்த கிறிஸ்து இங்கே எல்லாருடைய மீட்புக்காக இந்த மலைநாட்டில் தான் சிலுவையில் ரத்த சிந்து மறிக்க போகிறாரு. அவர் மறுபடியும் ஒளிவு மலையின் கீழே அவருடைய பாதங்கள் அங்கே தான் நிற்க போகுது. கையெழுத்து சொல்லுங்க. அப்போ எவ்வளோ வருஷம் கழிச்சு நடக்க போகுதுக்கு எவ்வளோ ஜபம்? 45 வருஷம் ஜபம். ஆமேன். நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில ஜெபிக்கிறோம். நாங்கள் காலேபின் சந்ததியார், யூதா கோத்திரத்து ராஜசிங்கத்தின் பிள்ளைகள். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏப்பா, பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரப்பா. யோசுவா சொன்னானே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எமோரியருடைய 2 ராஜாக்களை உங்களுடைய பட்டயத்தாலும் வில்லாலும் நீங்க ஜெயிக்கவில்லை. கர்த்தர் கொலவிகள் அனுப்பினார், தேவன் ஜெயிக்க பண்ணினார். அதே போல இயேசுவின் நாமத்தில் இந்த இடக்காரிகளை ஜெயிக்க பண்ணுவீராக. மகிமை உமக்கு சேரட்டும் ஆண்டவரே.